அன்பை பரப்புவோம். மருந்து கடை ஒன்றில் முதியவர் ஒருவர் மருந்து வாங்க வந்திருந்தார். கடைக்கார இளைஞர் மருந்துகளை எடுத்துக் கொடுக்கிறார். அத்துணை மருந்துகளையும் அவர் அவசியம் எடுக்க வேண்டும். ஒன்றை தவிர்த்து விடலாம் என்றாலும் முடியாது. மருந்து கடைக்கார இளைஞர் மருந்துக்கான தொகையை சொன்னார். எல்லா மருந்துகளுக்கான முழு தொகையையும் கொடுப்பதற்கு முதியவரிடம் பணம் இல்லை. பாதி தொகை மட்டுமே இருந்தது. யோசித்தவர் மீதி பணத்திற்கு தன்னுடைய மனைவியின் நினைவாக விரலில் இருந்த மோதிரத்தை கழற்றி கொடுத்து இளைஞரை கைகூப்பி வணங்கி மருந்தை கேட்டார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் தன் அம்மாவிடம் சாக்லேட் வாங்குவதற்காக வாங்கி கொண்டு வந்திருந்த 50 ரூபாயை முதியவரினுடைய மருந்துக்கு எடுத்து கொடுத்தான். முதியவர் அப்படியே திகைத்து போய் சிறுவனை பார்த்தார். சிறுவனின் பின்னாலேயே வந்திருந்த சிறுவனின் அம்மாவும் தன் பங்காக 500 ரூபாயை எடுத்து வைத்தார். அவர் பின்னால் நின்றிருந்த இன்னொருவர் தன்னிடம் இருந்த 2000 ரூபாயை எடுத்து கொடுத்தார். அப்போதும் அந்த மருந்து வாங்குவதற்கான முழு தொகை சேரவில்லை. மருந்தை எடுத்து கொடுத்த கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர் தன்னுடைய சம்பள பணத்தில் 1000 ரூபாயை எடுத்து கொடுத்தார். இத்தனை நிகழ்வுகளையும் அங்கே கவனித்துக் கொண்டிருந்த கடையின் முதலாளி, ஐயா, மீதி பணம் வேண்டாம், இந்த மருந்துகளை எடுத்துச் செல்லுங்கள், உடலை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மருந்தை கையில் எடுத்து முதியவரை அனுப்பி வைத்திருக்கிறார். சிறுவனின் 50 ரூபாயில் தொடங்கிய அன்பு கடை முதலாளி வரை தொடர்ந்திருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அன்பை பரப்பக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த உலகம் அன்பான உலகமாக மாறும். அப்படி மாறுகிற பொழுது வம்புக்கு இடமே இருக்காது.